அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். வாழ்க்கையை விளையாட்டா பார்க்கும்போதும் விளையாட்டை வாழ்க்கையா பார்க்கும்போதும் வாழ்க்கையில் அவ்வளவு சந்தோஷங்கள் கிடைக்குங்க. கிரிக்கெட் நம்ம எல்லாரும் விளையாடி இருப்போம். 8 மணி நேரம்லாம் விளையாடி இருப்போம் கிரிக்கெட் வெயில்ல. இப்போ அம்மா கூப்பிட்டு சொல்லுவாங்க, கடையில் போய் கருவேப்பிலை மல்லி வாங்கிட்டு வாடா அப்படின்னா, அம்மா வெயில் அடிக்குதுமா போக மாட்டேம்மா அப்படின்வோம். ஆனால் கிரிக்கெட்டை விளையாடும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. இந்த கிரிக்கெட் வாழ்க்கையில் என்னப்பா கற்றுக் கொடுக்குதுன்னா, நம்ம ஜெயிக்கணும்னு களத்தில் இறங்குறோமா, பேட்ஸ்மேன் ஒருத்தர் ஜெயிக்கணும்னு கிரவுண்டில் வராரா, அவர் அவுட் ஆக்கணும்னே ஒரு பவுலர் வருவாங்க. என்னப்பா அர்த்தம்னா, வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னு வந்தோம்னா நம்மை தோற்கடிப்பதற்காகவே எதிரில் ஒருவர் காத்து கொண்டிருப்பார்னு அர்த்தம். இப்போ நம்மளை தோற்கடிக்கிறதுக்கு அவர் இருக்காரு, கூட ஒரு 10 பேர் வருவாங்க. சார் எதுக்குன்னாங்க, நம்ம ஜெயிக்கணும்னு சிங்கிளாக தான் போவோம், ஆனால் நம்மளை தோற்கடிக்கிறதுக்காக ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, அவருக்கு துணைக்கு ஒரு 10 பேர் எப்பவும் ரெடியாக காத்துட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். சார் நம்ம ஜெயிக்கிறதுக்காக ஒருத்தர் வராங்க, அவரை தோற்கடிக்கிறதுக்காக பவுலிங் போட ஒருத்தர் வராங்க, அவனுக்கு துணையாக ஒரு 10 பேர் வராங்க. இவங்களால தான் நமக்கு தோல்வி ஏற்படுமானா கிடையவே கிடையாது. நம்ம கூடயே ஒருத்தர் வந்திருப்பான், ரன்னர்னு பேர், அந்த பக்கம் நிற்பான். இப்படி ஓடி வர்ற மாதிரி வந்துட்டு அப்படி போயிட்டோன்னா நம்ம ஓட்டு. என்னப்பா அர்த்தம்னாங்க, வாழ்க்கையில் நண்பர்களிடம் மட்டுமல்ல, எதிரிகளிடம் மட்டுமல்ல, துரோகிகளிடமும் சில நேரம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரிக்கெட் கற்றுக் கொடுக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆடிட்டோரியத்தில் ஒரு 4000 பேர் இருப்பாங்க. இவங்க 6 அடித்தாலும் கத்துவாங்க, 4 அடித்தாலும் கத்துவாங்க, அவுட் ஆனாலும் கத்துவாங்க. என்ன பார்த்தோம்னா, இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அதை கண்டுகொள்ளாமல் எவன் ஒருவன் தன் காரியத்தில் நோக்கி இருக்கிறானோ அவனால் ஜெயிக்க முடியும்ன்றதை கிரிக்கெட் கற்றுக் கொடுக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு பாலும் அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆக்கணும் தானே போடப்படுது, ஒவ்வொரு பாலும் அந்த பேட்ஸ்மேனை எப்படியாவது வீழ்த்திடணும் தானே போடப்படுது. ஆனால் எவன் ஒருவன் அந்த பேட்டை கொண்டு அந்த பந்தை சரியான முறையில் சந்திக்கிறானோ அவன் வாழ்க்கையில ஜெயிச்சிடறான். ஒவ்வொரு நாளும் நமக்கான சோதனைகளுக்காகத்தான் படைக்கப்படுகிறது. எவன் ஒருவன் தன்னம்பிக்கை என்கிற அந்த ஆயுதத்தை கொண்டு அந்த தன்னம்பிக்கையை தன் கைகளில் வைத்து அந்த நாளை சந்திக்கிறானோ அவனால் அந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக சந்திக்க முடியும், வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை கிரிக்கெட் என்கிற இந்த விளையாட்டு நம்ம கற்றுக் கொடுத்துருப்போம். எவன் ஒருவன் வாழ்க்கையை விளையாட்டாகவும் விளையாட்டிலிருந்து வாழ்க்கையை கற்றுக்கொள்பவனாகவும் இருக்கிறானோ அவனது வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சி தான்.